வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷன், அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஒரு ஃபோல்டர் ஒன்று எம்டியாக க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் கமெண்ட் என்ன கொடுத்துக்கிறேன், மேக் டைரக்டரி. ஸோ ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற நேமில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய பெரியார் பயிலகம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இது ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோ டுட்டோரியலுக்கான ஃபைல்ஸு. ஸோ இப்போ அந்த லிங்க்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளாஸ்க் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஃபோல்டருக்கு உள்ளே போயிடுறேன், சிடி ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம். ஸோ இதில் எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் செட்டப் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து இங்கே வர்ச்சுவல் இஎன்வி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிப் அப்படிங்கிற ஒரு பைத்தானோட அந்த பேக்கேஜ் மேனேஜர் இருக்கார். ஸோ அது மூலமாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, அவரை ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். அதாவது பிப் மாதிரி அவர் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் மாதிரி தான். ஸோ அவரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த செட்டப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். பிப் இன்ஸ்டால் வர்ச்சுவல் இஎன்வி. இது என்னென்னா, இந்த ஆக்சுவலி இது என்விரான்மெண்ட் செட்டப் மாதிரி. அதாவது என்னுடைய அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பைத்தான் ரிலேட்டடான லைப்ரரிஸும் வேணும், ஃப்ளாஸ்க் ரிலேட்டடான, அதாவது ஃப்ளாஸ்க்கு தேவையான அந்த ஜிஞ்சா 2 இதெல்லாம் சொல்கிறேன் அல்லவா, நம்ம கேட்வே இன்டர்ஃபேஸிங் இதெல்லாம் சொன்னோம் அல்லவா. ஸோ அந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு தேவை அப்படின்னா இந்த வர்ச்சுவல் இஎன்வி அப்படிங்கிற ஒரு மூலமாக தான் நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனையே ஃபுல்லாக பில்ட் பண்ண முடியும். அதுக்கு அந்த அப்ளிகேஷனை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ பிப் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது MySQL வந்து நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மாடியூலை நான் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். அது மாதிரி இந்த வர்ச்சுவல் இஎன்வி பிப் மாதிரி இவரை வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னா முதல்ல இவர் எனக்கு தேவை. அதனால் இவரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம இந்த கமாண்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது பழைய என்னுடைய கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலை. இப்போ வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இருந்தால் இன்ஸ்டால் ஆகும், எக்ஸிஸ்டட்னு வரும், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு இல்லைன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பிப் இன்ஸ்டால் வர்ச்சுவல் இஎன்வி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அந்த வர்ச்சுவல் இஎன்வி அப்படிங்கிறதுல ஸ்பேஸ் எல்லாம் விடக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ ஃப்ளாஸ்க்னு ஒரு எம்டி ஃபோல்டருக்குள்ளே நம்ம இது வந்து என்னென்னா குளோபலாக செட் பண்ணுற மாதிரி தான். இது வந்து இந்த ஃபோல்டரில் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எங்கே வேணாலும் காமனாக வந்து ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் மாதிரி தான். இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஃபோல்டரில் ரன் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆங்குலர் டுட்டோரியல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏதோ ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து அதாவது என்ன சொல்லுவோம், அதை -G குளோபலி ஆங்குலர் இன்ஸ்டால் அந்த கமாண்ட் கொடுத்துருப்பான், @angular/CLI அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ npm install -g @angular. அதே மாதிரி இது ஒரு குளோபலாக நான் வந்து ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஆனால் இதுக்கு இந்த கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்க்குங்கிற ஃபோல்டரில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. உள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் DARனு கொடுத்தோம்னா எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்குது. இது வந்து ஒரு குளோபலாக பிப் மாதிரி நான் ஒருத்தரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இவரை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்ல வர்ச்சுவல் இஎன்வி அப்படிங்கிறவர், இந்த வர்ச்சுவல் இஎன்வி அப்படிங்கிறவரை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது என்னுடைய அப்ளிகேஷனை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை ஆப் அப்படிங்கிற நேமில் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். மன்னிக்கணும், நம்மளுடைய ஆப்பை வந்து உள்ளே தான் க்ரியேட் பண்ணணும். அதனால் மை ஆப் அப்படிங்கிற நேமை வந்து நம்ம வந்து முன்னாடியே கொடுக்கறதுக்கு பொதுவாக எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா சில வீடியோஸில் பார்க்கலாம், சில டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஇஎன்வின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறது பெஸ்ட்டு தான். ஸோ இல்லை நான் வந்து இங்கே வந்து மை ஆப்னு கொடுத்துட்டேன். என்னுடைய ஆப்பில் வந்து ஆப் 1 அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஆப் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே வந்து மை ஆப்னு கொடுத்தோன்னா என்னுடைய தேவையான லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் வந்து என்னுடைய ஆப் 1 ஆப் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஆப் 1 2 அது நீங்கள் எத்தனை மாதிரி அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வர்ச்சுவல் இஎன்வியை யூஸ் பண்ணி தான் அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அந்த பாருங்கள் பிப்பு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா இந்த பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் இப்போ தேவையான இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். பைத்தான் 3 அது ஆக்சுவலி என்ன மாடியூல்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து என்ன ஆகும், இது கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது வந்து எனக்குன்னு வந்து இந்த என்விரான்மெண்ட் ஃபைல் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, பைத்தான் என்விரான்மெண்ட் ஃபைலு. ஸோ அதோட வெர்ஷன் என்ன, வர்ச்சுவல் இஎன்வி வெர்ஷன் என்ன, இது எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ளாஸ்க்கை வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கமாண்ட் கொடுத்துக்கிறேன்,
pip install flask 1 minute. ஸோ முதல்ல நம்ம அந்த my app அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். cd my app அப்படிங்கிறதுல நான் போயிட்டேன். இதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஸோ என்னுடைய ஃப்ளாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ஃப்ளாஸ்க்கை நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே தேவையான ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடணும். இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணால் எனக்கு வந்து பைத்தானுக்கான அதாவது அந்த என்ஜின் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட், அதாவது சிடி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நான் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இந்த ஆக்டிவேட் கமாண்ட் நம்ம கொடுத்து ரன் பண்ணணும். இல்லைன்னா ஆக்டிவேட் ஓகே என்ன சொல்லியிருக்கு, த கமாண்ட் ஆக்டிவேட் வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கே வந்திருக்குது. ஸோ ஆக்டிவேட் அப்படிங்கிறது இங்கே இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை பார்ப்போம். நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆக்டிவேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. activate.exe ஃபைல் இல்லை. ஓகே பரவாயில்ல, சரி. இது இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா நேரடியாக அங்கே வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பிப் இன்ஸ்டால். ஸோ உங்களோட இதில் வந்து நேரடியாக டவுன்லோட் ஆகிருந்துச்சு வர்ச்சுவல் இஎன்வி யூஸ் பண்ணி மை ஆப் அல்லது விஇஎன்வி அப்படின்னு எந்த நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா நேரடியாக என்ன பண்ணியிருக்கேன்னா பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆகுனா ஃப்ளாஸ்க்கு ரிலேட்டடான அதாவது அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ன ஆகுனா இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்ப்போம் ஸ்கிரிப்டில் மறுபடியும் எதுவும் ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன், இல்லை, ரைட் ஃபைன். ஸோ இது வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து நமக்கு வந்து மேஜரான ஒன்று. நான் வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கு சொல்லி நான் வந்து இது என்ன பண்ணேன்னா அப்கிரேட் பண்ண சொல்லுது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ இப்போ நான் இந்த மை ஆப்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் இன்னும் ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக் டைரக்டரி ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நான் சிடி ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ வந்து ஆப் இதுதான் என்னுடைய ஆப் அப்ளிகேஷன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு app.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய மெயின் ஃபைல்னு சொல்லுவோம். பைத்தான் அதாவது இந்த ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் ரன் பண்ணுறதுக்கான மெயின் ஃபைல். ஆக்சுவலி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா உங்களோட இதில் பிப் இருக்கானுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. இல்லைன்னா நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த பிப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால் வர்ச்சுவல் இஎன்வி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறணும். இந்த வர்ச்சுவல் இஎன்வி அப்படிங்கிறவரை யூஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணிக்கிறோன்னா உங்களுடைய அதாவது என்விரான்மெண்ட் செட்டப், அதாவது என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். விஎன்விங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க அல்லது மை ஆப்ங்கிற ஃபோல்டர் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் ஆச்சுனாலும் ஓகே, ரன் ஆகலைனாலும் நோ ப்ராப்ளம். ஒன்றும் அது ரொம்ப மேஜரான பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தென் நேரடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த கமாண்ட் வந்து இதை விட்டு ஒன்ஸ் வெளியில் வந்துடுங்க அந்த ஃபோல்டரை விட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து உள்ள மை ஆப்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போகணும், அது மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிடி மை ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் எல்லாம் போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம என்னுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான HTML CSS ஃபைல் எல்லாம் பைத்தான் ஃபைலு HTML CSS ஃபைல் எல்லா ஃபைலும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆப்புங்கிற ஃபோல்டர். அதுதான் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து மெயின் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அந்த ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா app.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து நான் இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஃபைலுக்குள்ள தான் நம்ம வந்து தேவையான கோட்ஸ் எல்லாம் எழுத போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணது இவ்வளோ தான். ஸோ அப்போ எப்படி ரன் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபைலில் பைத்தானை ரன் பண்ணுற மாதிரியே தான் நம்ம ரன் பண்ணி அதாவது இந்த செட்டப்பை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி என்ன பண்ணணும்னா ஃப்ரம் ஃப்ளாஸ்க், ஓகேங்களா. நம்ம இந்த ஃப்ளாஸ்க்குங்கிற அந்த ஆக்சுவலி அந்த மாடியூல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸை வந்து நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ளாஸ்க்.
ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னா இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், அது இம்போர்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குது. இந்த இம்போர்ட் நேம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நேம்ங்கிற நேமில் தான் அதோட டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா இது ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி. ஸோ இதில் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ அப்போ இந்த டிஃபால்ட் பேராமீட்டருக்கான வேல்யூ நான் சொன்னால் தான் என்ன ஆகுனா ரன் ஆகும். அது எப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா இஃப் த நேம் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரைமரியாக நம்ம வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆப் வந்து ரன் பண்ணணும். ஆப் டாட் ரன் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துட்டு ரன் பண்ணிவிட்டு நவ் நீங்கள் இந்த இதில் வந்து டீபக் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டீபக்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ண அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இது என்னுடைய ப்ரைமரி ஒர்க். அப்போ நான் ப்ரௌசரில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து அதாவது நம்ம ஆங்குலர்லாம் படிச்சுப்போம் காம்பனண்ட் டெக்கரேட்டர், அது மாதிரி இந்த அப்ளிகேஷன் டெக்கரேட்டர் அப்படிங்கிறவர் வந்து ஆப் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஆப் டாட் ரவுட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் நீங்கள் என்ன யூஆர்எல் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எந்த யூஆர்எலும் கொடுக்கல அப்படின்னா நான் அந்த எம்டி அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நாளைக்கு HTTP ரெக்வஸ்ட்டோட மெத்தட்ஸு கெட்டு போஸ்டெல்லாம் வந்து இது வழியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து பின்னாடி நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஹோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மாதிரி நான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து யூசர் டிஃபைன்டு மெத்தட், நம்ம எந்த நேம் ஒன்று கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த மெத்தடை ரன் பண்ணால் இந்த ரவுட் அதாவது என்னுடைய HTTP ப்ரோட்டோகால் அந்த HTTP பேராமீட்டர்ஸ் வழியாக எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் எழுதி வச்சுருக்காங்க. அந்த டிசைன் பேட்டர்னை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அப்ளிகேஷனாக நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் வந்து வெல்கம் இல்லைனா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையானது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணணும்னா பைத்தான் app.py அப்படிங்கிற நேமில் அதே பைத்தான் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியே நம்ம இதை வந்து ரன் பண்ணணும். இப்படி நம்ம பண்ண செட்டப்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்பரில் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டோன்ட் வரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 5000ங்கிற போர்ட் நம்பர் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கான இது தான் 127.0.0.1 5000. இந்த போர்ட்டெல்லாம் எப்படி பின்னாடி மாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த போர்ட் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நேம் வந்து மாற்றுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹலோ குஹன் கணேசன் அப்படிங்கிற ஒரு நேம் இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த டீபக் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன் அல்லவா. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆகி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னா Ctrl+C கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த டீபக் ட்ரூ கொடுக்கலைன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த பைத்தான் app.pyன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன ஆகுனா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம போய் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஹலோ குஹன் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எப்படி ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க்கு தேவையான அதாவது அந்த பேக்கேஜெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.